குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள். மகாகவி பாரதியார் கூறிய சக்தி ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கிறது. ஆண் பெண் பேதமே கிடையாது, எல்லோரிடத்திலும் சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை வெளிக்கொணர்வதில்தான் பல பேருக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு தனித்திறமை இருக்கிறது. அந்த தனித்திறமை வெளிப்படாமலேயே சிறு வயதில் நம்மளை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு நல்ல டிராயிங் வருது, நீ டெய்லி வரைஞ்சிக்கிட்டே இரு, நிறைய ஆல்பம் மாதிரி அதை சேர்த்து வையே, வீடு ஃபுல்லாக நம்ம ஃப்ரேம் பண்ணி மாட்டலாம் அப்படின்னு குழந்தைகளை தூண்டி இருப்பாங்க. உனக்கு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டால் அருமையாக ஓடுற, வேகமாக இவ்வளோ செகண்ட்ஸுக்குள்ளார இவ்வளோ தூரம் ஓட முடியுதே உன்னால், இதில் நீ கலந்துக்கலாம். உனக்கு செஸ்ஸில் நாட்டம் இருக்குது, கேரமில் நாட்டம் இருக்குதுன்னு என்னென்னவோ குடும்பத்தில் குழந்தைகளை உற்சாகப்படுத்தும் விதமாக பல விதத்தில் பெற்றோர்கள் தூண்டி இருப்பார்கள், நண்பர்கள் தூண்டி இருப்பார்கள், ஆசிரியர்கள் தூண்டி இருப்பார்கள். அதுக்காக தான் ஸ்கூலில் பலவிதமான போட்டிகள் வைக்கிறாங்க. வைக்கும்போது அந்த குழந்தைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை வாய்ந்த குழந்தைகள் வெளியில் வருவாங்க. அந்த போட்டியில் கலந்துக்கணுன்ற ஆர்வத்தில் அவங்க வெளியில் வருவாங்க. இப்போது படிப்பெல்லாம் முடிஞ்சு கல்யாணமாகி ஒரு விதமாக குழந்தைகளோடு கணவனோடு செட்டில் ஆன பெண்கள் இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு முடிஞ்சிடாமல், நிறைய பேர் வாழ்க்கை அவ்வளவுதான், இதுக்கு மேலே குழந்தைகளுடைய எதிர்காலம், அவங்களுடைய கல்யாணம், பேரம்பேத்திகள் அப்படி தான் போகும் அப்படின்னு நிறைய பேருடைய வாழ்க்கை சர்வசாதாரணமான ஒரு சராசரி வாழ்க்கையாகவே கடைசி வரை முடிந்து விடுகிறது. அதையும் மீறி நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற வேட்கையோடு இருந்த பெண்கள் தான் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். நேத்திக்கு நம்ம இச்சா சக்தி வெளிப்பாடு ஒரு பெண்ணில் எப்படி இருக்கிறது, கனவுகளை விதைப்பவள் இச்சாசக்தி, ஆசைகளை நமக்குள் தூண்டுபவள். முதல்ல எண்ணம் வரணும், நம்ம இப்படி ஆகணுன்ற ஒரு தாகம் நமக்குள்ளே இருக்கணும். எப்படி தாகம் எடுக்கும்போது நம்ம போய் தண்ணியை நாடி போய் தண்ணி இருக்கிற பாத்திரத்துலேருந்து எடுத்து குடிக்கிறோமோ, அதே மாதிரி எண்ணம் தூண்டப்பட வேண்டும், ஆசை தூண்டப்பட வேண்டும். அதற்கு காரணமாக இருப்பவள் இச்சாசக்தி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி. அடுத்தது கிரியாசக்தி. அப்படிங்கும்போது அந்த எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பவள். எல்லாத்துக்குமே நம்ம உடம்பு சரீரத்தால் உழைக்கணும், பாடுபட்டால் மட்டும்தான் அந்த கனவுகள் மெய்ப்படும். அப்படி நம்மை செயல்புரிய தூண்டுபவள் கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவி, மீனாட்சின்னு சொல்லலாம். அடுத்தது ஞான சக்தி. அப்படிங்கும்போது எண்ணங்கள் செயல் வடிவமாகும்போது நமக்குள் பல நேரங்களில் தொய்வு ஏற்படும். ஒரு நாள் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தூண்டி விட்டு நம்ம ஆர்வமாக இறங்கி அதை 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், 3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நீ உனக்கு அருமையாக வயலின் வாசிக்க வரும்னு நினைக்கிறேன், நீ ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கோயேன், உனக்கு இசைஞானம் இயற்கையாகவே இருக்க, அப்படி இப்படின்னு யாராவது தூண்டியிருப்பாங்க. கிளாஸ் போய் சேர்ந்துருப்போம், 1 மாதம் போவோம், 2 மாதம் போவோம். அதுக்கப்புறமா அந்த மேடையில் போய் கச்சேரி நடத்துகிற வரைக்கும் ஒரு முனைப்பு இருக்கான்னு கேட்டால் அந்த முனைப்பு இல்லாமல் போயிடும். கிரியாசக்தியுடைய ஆதிக்கம் குறைஞ்சிரும். காரணம் என்னென்னா, ஞான சக்தி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவியுடைய கடாட்சம் அங்கு இல்லை. அதாவது வித்தைகளில் கை தேர்ந்தவர்களாக மாறுவதற்கு நமக்கு ஞான சக்தியின் ஆதிக்கம் வேண்டும். ஆயக்கலைகள் 64க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ஞான சக்தி நமது உடம்பில் உருவாகி இந்த செயல்கள்லாம் தொடர்ந்து நடக்கிறதுக்கு நம்முடைய புத்தியை தூண்டிக்கொண்டே இருந்து, கனவுங்கிறது ஒரு நேரத்தில், ஆசைங்கிறது ஒரு நேரத்தில் தூண்டப்பட்டு அது அவ்வப்போது போய் கொண்டிருக்கக்கூடிய இச்சாசக்தியுடைய வெளிப்பாடு. அப்புறம் கிரியாசக்தி மூலமாக செயல் வடிவம் அதுக்கு கொடுக்குறோம். அடுத்தது ஞான சக்தி, அந்த கலைகளை நமக்குள் கைவசப்படுத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு புத்தி ஞானம் நமக்குள் வேண்டும். சராசரியாக வயலின் கற்றுக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க. கச்சேரிகளில் போய் ஒரு பெரிய பலவிதமான கச்சேரிகள், உலக மேடைகளில் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணி போய் வாசிக்கக்கூடிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிறவங்களையும் பார்க்குறோம். வீணை வாசிக்கிறதா இருக்கட்டும், பலவிதமான கலைகள், ஓவியம், கவிதை, எல்லாமே, எழுத்து,
அத்தனை விதமான கலைகள், ஈவன் விளையாட்டு கூட கலைகளில் தான் வருது. அப்போ 64 கலைகள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்ன அத்தனை கலைகளும் நமக்குள்ள வசப்படணும்னா அதுக்கு ஞான சக்தியின் ஆதிக்கம் தேவைப்படுகிறது. ஞான சக்தியின் சுரூபியாக சரஸ்வதி கடாட்சம் நமக்குள் வேண்டும். அப்போது பார்வதியின் கடாட்சமாக கிரியாசக்தியும், லக்ஷ்மியின் கடாட்சமாக இச்சாசக்தியும், சரஸ்வதி தேவியின் கடாட்சமாக ஞான சக்தியும் ஒரு பெண்ணுக்குள் வெளிப்படும் போது, ஏதாவது ஒரு சக்தி வந்தாலோ அல்லது 2 சக்திகளோ அல்லது 3 சக்திகளோ அல்லது 3ம் இணைந்தார் போல் எல்லாமே கூட்டு கலவையாக வெளிப்படும் போது ஒரு பெண் சாதாரண வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு அவளது கனவை நனவாக்கி சரித்திரம் படைக்கிறாள். இதுதான் நாளையிலிருந்து நம்ம பார்க்க போகிற சரித்திரம் படைத்த உலகெங்கும் இருக்கக்கூடிய பல பெண்கள் அந்த பட்டியலில் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் தெரிஞ்சிக்கிற மிகப்பெரிய ஆனந்தத்தில் நாம் திளைக்கப் போகிறோம். அவங்கெல்லாம் இப்படி தான் சாதனை படைச்சிருக்காங்களா, இவ்வளவு தடைக்கற்கள் அவங்க தாண்டி வந்திருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொருவருடைய மனதிலும் சக்தியின் ஆட்சி இனிதே தொடங்கிட, இன்றே தொடங்கிட, இப்பொழுதே தொடங்கிட, இந்த நொடியே தொடங்கிட. நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள். நன்றி.